போன பாட்டுல சிவனுக்கு யாவூதி போகிறதா இருந்த பட்சத்துல தான் நடத்துற யாகத்தோட பங்கு சிவனுக்கு போற பட்சத்துல அந்த யாகமே நான் நடத்த மாட்டேன். சிவனுக்கு என்னோட விருப்பம் இல்லாம என் யாகத்தின் பலன்கள் போவதை நான் விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரி தச்சன் சொல்ல அது பெரிய பிரச்சனை ஆகுது. சிவன் நினைச்சா இந்த பிரச்சனையை இன்னும் பெருசளவுல ஊதி பெருசாக்கலாம். ஆனா அவர் கடவுள் இல்லையா, அதனால உனக்கு என்ன, எனக்கு அந்த யாகத்தின் பலன் வரக்கூடாது அவ்வளவுதானே. இனிமே எந்த ஒரு யாகத்திலையும் எனக்கான பங்கை நான் விட்டு கொடுக்கிறேன். எனக்கு இனிமே யாகத்தின் பலன்கள் தேவையில்லை, போதுமா, சந்தோஷமா அப்படின்னு நம்ம சிவன் சொல்லி ஒரு வழியா அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சாரு. ஏன் இந்த மாதிரி முடிவுக்கு வந்தீங்க, வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. பட் என்னால யாகம் தடைபட வேண்டாங்கிறாரு நம்ம சிவன். தவமும் யாகமும் வேற வேற இல்ல, எல்லாம் இறைவனடி சேர்வதுதான் அப்படிங்கறத தான் எடுத்து சொல்றதுக்காக நான் இங்க வந்தேன். வந்த வேலை முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு பின்னாடியும் ஒருத்தர் தான் கொண்ட அந்த கொள்கைகளோடு வாழலாம், தவமும் புரியலாம், தவறில்லை அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான் வந்தேன். அதனால நான் இல்லைனா என்ன, இனிமே தொடர்ந்து நீங்க யாகத்தை நடத்துங்க. இனி எதிர்காலத்திலையும் தட்சனா வந்து எனக்கான யாவூதிய எனக்கு கொடுக்கிற பட்சத்துல நான் ஏத்துப்பேன். அப்படி அவர் கொடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா, அந்த யாகத்தின் பலன் எனக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தேவர்கள்கிட்டயே சொல்லிடுறாரு. எவ்வளவு பெரிய விஷயம். அவன் ரொம்ப சாதாரணமா சொத்துலயே பங்கு இல்லைனா, ஏன் சோத்துலயே பங்கு இல்லைனா சண்டைக்கு போறாங்க, சங்க இருக்கிறானுங்க. அந்த மாதிரி நிலைமையில இவர் யாகத்தின் பலன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு பெருந்தன்மையோட விட்டு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் சிவங்கிட்ட போய் அந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில சிவங்கிட்ட, ஏன் இவ்வளவு அவமானங்களையும் பொறுத்துக்கிட்டு நம்ம இங்க இருக்கணும், பேசாம வாங்க நம்ம புகுந்த வீட்டுக்கு போயிடுவோம், கைலாயத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சதி சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு டார்லிங், எவ்வளவோ வருடங்கள், பல ஆயிரம் கோடி வருடங்கள் நீ இல்லாம நான் தனிமையில இந்த தனிமையை சகிச்சுக்கிட்டு வேதனைகளை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்ப நீயே எனக்கு கிடைக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சகிப்புத்தன்மையோட போறதுதான் நல்லது. இதெல்லாம் எடுத்து தலைமையில போட்டுக்கிட்டு ஐயோ பெரிய பிரச்சனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு ஒரு அருமையான தத்துவத்தை நம்ம சிவன் எடுத்து சொல்லுகிறார். இந்த அட்வைஸ் சதிக்க மட்டுமில்ல நம்ம எல்லா பேருக்குமே பொருந்தும். எல்லாரோட வாழ்க்கையிலும் பிரச்சனை இல்லையா என்ன, எல்லா இடத்துலயும் பிரச்சனை வரும். ஆனா அந்த பிரச்சனையவே வாழ்க்கையா நினைக்காம உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையில பிரச்சனையோட சதவீதத்தை ரொம்ப ஓரமா சின்னதா வச்சுக்கோங்க. அப்படி பிரச்சனைகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு சுத்தி இருக்கிற சந்தோஷத்தை பார்க்க தெரிஞ்சா நம் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். தமா தோண்டு பிரச்சனையை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனை சால்வ் ஆற வரைக்கும் அதையே திரும்ப திரும்ப நினைச்சு நினைச்சு மண்டைய போட்டு உருட்டி உருட்டி கனவுல கூட கவலைப்பட்டு கிடந்தா வாழ்க்கைய வாழ முடியாது. இது நம்ம அட்வைஸ். சரி, மேட்டருக்கு வருவோம். தட்ச யாரு, தவமா தவம் இருந்து ஒன்ன தான் பகலா பெத்தவர். அவரு அங்க இங்க கோவப்படுவார் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஆனா எல்லாத்துக்கும் எல்லை உண்டு. அந்த எல்லையை மீறும் போது நான் யார் என்று நீ அறிவாய் அப்படிங்கிறாரு நம்ம சிவன். எனக்கு அவரு அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காரு, எனக்கு அவமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காருங்கிறதுக்காக பதிலுக்கு பலிக்கு பலின்னு சொல்லி நான் அவரை அவமானப்படுத்தணும்ன்ற அவசியமே இல்ல. உன் குடும்பம் என் குடும்பம்னு இல்ல, என் குடும்பத்தால ஒன்ன அவமானப்படுத்திட்டாங்க, உன் குடும்பத்தால என்ன அவமானப்படுத்திட்டாங்கன்னு இப்படி நம்ம பேசிக்கிட்டு இருந்தா நாம குடும்பம் நடத்த முடியாதுங்கிறாரு நம்ம சிவன். சரி, நீ யார், ஆதி சக்தியோட சொரூபம். அந்த ஆதி சக்தி புனர் ஜென்மம் எடுத்ததோட அந்த மகத்துவத்தை நீ உணரணுங்கிறாரு நம்ம சிவன். என்ன மகத்துவம், என்ன ஏது, எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு சதி கேக்குறாங்க. ரிஷி மார்க்கண்டேயரும் நாரதரும் கூட அன்னைக்கு இந்த மகத்துவத்தை பத்தி சொன்னாங்க. ஆனா அது என்னன்னு எனக்கு விளங்குற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு நம்ம சதி கேக்குறாங்க. நீங்க சொல்ற அந்த மகத்துவம் உண்மைனா அது ஏன் என் நினைவிலேயே இல்ல, என்னைக்கு அந்த மகத்துவத்தை பத்தி நான் தெரிஞ்சுப்பேன், பதில் சொல்லுங்க அப்படின்னு சிவனை பார்த்து சதி கேக்குறாங்க. இதுல ரகசியம்னு ஒண்ணும் இல்ல, நம்ம சிவன் சொல்றாப்ல, இதுல ரகசியம்னு ஒண்ணும் இல்ல. காலம் வரும்போது உன் கடமையை நீ அறிவாய், அப்போது அக்கடமையை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்ற வழியும் உனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு நம்ம சிவன். அதுக்கப்புறம் சதியும் சிவனும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு தயாராயிட்டாங்க. ஆனா அந்த பக்கத்துல நம்ம லேடி சகுனி இருக்காளே விஜயாக்கா, அவ சும்மா இருக்க மாட்டேங்கிறா. அவங்க புகுந்த வீட்டுக்கு போக கூடாது, கைலாயத்துக்கு போக கூடாது, அவங்கள தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னு தட்சணை போட்டு கொடையா குறைஞ்சிட்டு இருக்கா. இது உங்களால முடியாதா, இது ஒரு பெரிய விஷயமா, உலகத்துக்கே வழிமுறைகளை வகுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை எடுத்து சொல்லி இப்படி நடந்துக்குங்கன்னு எல்லாருக்கும் வழிகாட்டியா இருக்கிற தட்சணா இப்படி சொல்றது உங்களால முடியாத காரியம்னு ஒண்ணு உண்டா அப்படிங்கிற மாதிரி பேசுது. நிறுத்துமா அப்படிங்கிறாரு அவர். கல்யாணம் முடிஞ்சா கல்யாண தம்பதிக அவங்க வீட்டுக்கு போறது ஏற்கத்தானே அப்படிங்கிறாங்க. உனக்கு சிவனை பத்தியும் தெரியாது, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அந்த சிவன் நடந்துக்க மாட்டான் அப்படிங்கிறாரு நம்ம தட்சன். என்னடாடி சொல்றீங்க, உங்களோட மத்த மாப்பிள்ளைங்க சப்த ரிஷிகளும் இங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கும்போது அந்த சிவன் ஏன் வீட்டோட மாப்பிள்ளையா இங்கே இருக்க கூடாது, அப்படி இந்த மாளிகையிலேயே அவர் இருந்தாதான் அவரை நம்ம வச்சு செய்ய முடியும், சதியை வச்சு செய்ய முடியும், பலிக்கு பலி வாங்க முடியும். அவங்க இங்க இருக்கணும் அப்படிங்கிறாங்க விஜயாக்கா. விட்ட போட்டு பாக்குறா. கேட்கிற விதத்துல கேட்டா சிவனே இங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அந்த சிவன் கிட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க. நடந்தது நடந்து போச்சு, என்ன மன்னிச்சுக்கப்பா, பண்ண பாவத்துக்கு பிரயாச்சித்தமா நீ இனிமே இங்கேயே இந்த அரண்மனையிலேயே இரு, நான் உனக்கு பணிவிட செய்யறேங்கிற மாதிரி விட்ட போடுங்கன்னா விஜயா அப்படி சொன்னா அதுக்கு தட்சனுக்கு வந்தது பாருங்க கோபம். யாருக்கிட்ட யாரு மன்னிப்பு கேட்கறது, அந்த சுடுகாட்டு வாசிக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா, முடியவே முடியாதுங்கிறார். அவங்கிட்ட மன்னிப்பு கேட்கறது தோல்விக்கு சமம், நான் தோல்வியடைந்தேன் என்பதை நானே ஒற்றுக்கொண்டதாக சமம், அதற்கு ஒற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறாரு. இல்ல நான் என்ன உங்களை மனதார மன்னிப்பு கேட்க சொல்றேன், சும்மா நடிங்கிறாங்க. அவங்க கைலாயத்துக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அடிக்கடி கைலாயத்துக்கு போய் அவங்களுக்குள்ள பிரச்சனையை நம்மளால உருவாக்க முடியாது. அவங்க இங்க இருந்தாதான் நம் பகடக்காய்க்கு ஏத்தாப்புல அவங்கள ஆட வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுது நம்ம. அதனாலதான் கொஞ்சம் பணிவோட நீங்க போய் சிவன் கிட்ட பேசுங்க, அவரை எப்படியாவது இங்க தங்க வைக்க முயற்சி பண்ணுங்க. அப்படி செஞ்சுட்டீங்கன்னா நாம நினைக்கிற காரியத்தை நடத்தி முடிக்கலாம். நீங்க சிவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும், இல்ல கேட்கிற மாதிரி நடிச்சாவது ஆகணும், முயற்சி பண்ணுங்க
அப்படின்னு விஜயா ஒரு போடு போடுற. அந்த பக்கம் பார்த்தா அரச குரு சுக்கிராச்சாரியரோ ஒரு ஆழ்ந்த சிவனை நோக்கிய ஒரு தவத்துல இருக்காரு. எவ்வளவு காலம் இப்படியே தவத்துல இருக்காருன்னு தெரியலங்க. பல ஆண்டுகளாக தவத்துல இருப்பாரு நினைக்கிறேன். பட்டம் முழுக்க புத்து கட்டி உருவமே வெளியில தெரியாத ரேஞ்சுக்கு இருக்காரு. அவர்கிட்ட நம்ம தாரகாசுரன் வர வந்து, உங்க சிஷ்ய மேல உங்களுக்கு அக்கறையே இல்லையா? உசுரே இங்க ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு, நீங்க என்னடா ஹாயா தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு அவரோட தவத்தை கெடுக்கிறேன், டிஸ்டர்ப் பண்றேன். தவம் டிஸ்டர்ப் ஆனதும் சுக்கிராச்சாரியார் அந்த புத்தை விட்டு வெளியில வர கண் திறந்து பாக்குற. என் தவத்தை எதற்காக கலைத்தாய் தாரகாசுரா? ஏன் இப்படி அர்ஜென்ட் பண்ற, என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கிறார். உங்களுக்கு மேட்டர் தெரியுமா? சிவசக்தி கல்யாணமே முடிஞ்சு போச்சு. நீங்க தவத்தை முடிச்சிட்டு வரதுக்குள்ள அவங்க 2 பேருக்கு கல்யாணமாகி குழந்தையே பிறந்துடும். அதுக்கப்புறம் என் சாவு நிச்சயமாயிடும். அவங்களுக்கு வாரிசு பிறக்கிறதுக்கு முன்னாடி சதியை அழிச்சாகணும் அப்படிங்கிறான் தாரகாசுரன். அதுக்கு நம்ம அசுர குரு சுக்கிராச்சாரியாரோ, மூடா, சிவன் இருக்கிறவரை சதியை உன்னால எதுவும் செய்ய முடியாது, உன்னால சதியை நெருங்க கூட முடியாது, அது உனக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சுமே நீ போதெடுக்க போறேன் அழிக்க போறேன் அப்படின்னு போனேன்னா உன் சாவை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறாரு அசுரகுரு. ஈசனோட கோவம் நம் மீது பாய்ந்தால் நம்மால் அதை தாங்க முடியாது அப்படிங்கிறாரு அவர். இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, உங்களுக்கு ஈசன் வரம் கொடுக்கணும், அதுக்கு என்ன பலிகாட ஆக்க பாக்குறீங்களா? ஒரு காலம் ஒத்துக்க மாட்டேங்கிறது சத்தம் போடுற இல்லங்கிறார் அவர். நீ ஏதாவது முட்டாத்தனம் பண்றதுக்கு முன்னாடி எப்படியாவது சிவனை என் தவத்தின் பலனால இங்க வர வச்சு அவர்கிட்ட நான் ஒரு வரம் கேட்க போறேன். அதுவும் என்ன வரம்? சஞ்சீவினி வரத்தை கேட்க போறேன். சஞ்சீவினி வித்தைய தெரிஞ்சுக்க போறேன். அப்படி நான் சஞ்சீவினி வித்தைய தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் போர்க்களத்துல நீ எத்தனை தடவை செத்தாலும் உன்னை என்னால உயிர்ப்பிக்க முடியும். சிவனுக்கு குழந்தை பிறக்குமா? பிறக்கட்டும். உன்னை கொல்லுவாரா? கொல்லட்டும். அடுத்த கடமை நான் உன்னை சிரஞ்சீவி மந்திரத்தின் மூலமா உயிர்ப்பித்து விடுவேன். இது போதாதா அப்படிங்கிறார். அந்த சிரஞ்சீவி வித்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த யுகம்னு கிடையாது, எந்த யுகத்திலயுமே உனக்கு சாவுன்னு ஒண்ணு வராது, வந்தாலும் நான் உன்னை உயிர்ப்பித்துக் கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாப்ல. யோ குருநாதா, நீ உண்மையிலேயே எனக்கு குருநாதா தானா? அசால்ட்டா நான் செத்துருங்கிற அப்படிங்கிற மாதிரி அவசரப்படுறேன். மூர்க்கா அப்படின்னு திட்டுறாரு அவர். அறிவோட தான் இருக்கியா அப்படின்னு கேட்கிறார். எத்தனை தடவை சொல்றது? அந்த மந்திரம் இருந்தா போதும், அந்த தந்திரம் தெரிஞ்சா போதும், அந்த வித்தையை பயன்படுத்தி நீ எத்தனை முறை செத்தாலும் உன்னை உயிர்ப்பித்து விடுவேன்னு சொல்றேன், உன் மண்டையில ஏறலையா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடாப்ல. நான் சொன்ன எல்லாம் நடக்கணும் அப்படின்னா நான் தவம் புரியணும், என் தவத்தை நீ கெடுக்காத, போ இங்க இருந்து அப்படின்னு விரட்டி விடுறாரு. சரி குருநாதா, நீங்க உங்க தவத்தை தொடருங்க, நான் என்னால முடிஞ்சதை நான் செஞ்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். அந்த பக்கம் நம்ம குருநாதர் அவரும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நான் என் வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிறாரு. நீங்க இங்க எல்லா சடங்கையும் முடிச்சதுக்கு அப்புறம் கைலாய மலையை நோக்கி புறப்பட்டு வருவீங்க, புகுந்த வீட்டுக்கு போவீங்க. அப்படி போகும்போது இந்த அடியவனோட குடிசையிலே வந்து ஒரு நாள் தங்கணும் அப்படின்னு சிவன் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு நம்ம சிவனும், இப்ப நான் பேச்சுலர் கிடையாது, சிங்கிள் கிடையாது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனி நான் எடுக்கிற எல்லா முடிவுகளுமே, அது சின்ன சின்ன முடிவா இருக்கட்டும் இல்ல பெரிய பெரிய முடிவா இருக்கட்டும், அனைத்தையுமே என் துணையாளோட நான் கலந்துரையாடி தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிறாரு நம்ம சிவன். நான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் அவளோட துணை எனக்கு அவசியமாகிறது, அதனால அவகிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் என்னோட பதில சொல்றேன்னு சொல்லிட்டு சதி கிட்ட விசாரிக்கிறார். இந்த விஷயத்தை பொறுத்தளவுல முடிவெடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை நான் சதிக்கிட்டேயே ஒப்படைத்து விடுகிறேன். சதி, உன் விருப்பம், நீ விருப்பப்பட்டால் இவரது குடிசையில் நாம் தங்கலாம், இல்லையே ஸ்ட்ரெயிட்டா நம்ம கைலாயத்துக்கு போயிடலாம், என்ன சொல்ற அப்படின்னு கேட்கிறார். ஏப்பா இதுக்கெல்லாம் அப்பா பொண்டாட்டிக்கிட்ட நீ விசாரிப்ப அப்படின்னு நீங்க யோசிக்கலாம், ஆனா இங்க நடக்கிற கதையே வேற. சதி இந்த ஒரு சின்ன விஷயத்துல ஒரு பொண்ணோட மனசை எப்படி யோசிக்குதுன்னு பாருங்க. அவங்க யோசிக்கிறாங்க, கல்யாணமாகி 2-3 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே முடிவெடுக்கக்கூடிய அந்த உரிமையை எனக்கு நீங்க ஒப்படைச்சிட்டீங்க. ஆனா நான் பிறந்ததுல இருந்து கல்யாணம் வரைக்கும் என் சம்பந்தப்பட்ட அத்தனை முடிவுகளையுமே எடுத்துட்டு வந்தது என்னோட அப்பா அம்மா தான். ஒரு முடிவு கூட தானா எடுத்தது கிடையாது. ஆனா இப்போ நீங்க என்னையே முடிவெடுக்க சொல்றீங்களே, ஆஹா ஆஹா அப்படிங்கிறாங்க. சரி, பட் இருந்தாலும் எங்க அப்பா அம்மாக்கு அப்புறம் எனக்கான முடிவு எடுக்க வேண்டிய அந்த உரிமை உங்ககிட்ட உண்டு. ஒரு புருஷனா அந்த முடிவுகளை நீங்களே எடுத்துக்கலாம் அப்படின்னு சிவன் கிட்ட சதி சொல்றாங்க. நீங்க எடுக்கிற முடிவு எதுவா இருந்தாலும் அதை தலைவணங்க நான் ஏற்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சதி, அப்படி அல்ல, சில முடிவுகளை நீயா எடுக்க வேண்டிய அந்த கட்டாயம் வரும், அந்த சூழல் வரும், அதுக்கு நீ தயாரா இருக்கணும்னா இப்ப எடுக்கிற இந்த சின்ன சின்ன முடிவுகளும் உனக்கு ஒரு நல்ல பாடமா அனுபவமா இருக்கும் அப்படின்னு சொல்ற. இல்லங்க அது வந்து அப்படின்னு சதி பேச வரும்போதே சதி அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுற. நான் சொல்லிட்டேன்ல, உன் முடிவுதான், நீ முடிவெடுத்து பழகிக்கோ அப்படின்னு மறுபடியும் அந்த உரிமையை கொடுத்துறாரு. அவங்களும் சரி கண்டிப்பா வருவோம் அப்படின்னு அந்த குருநாதருக்கு சொல்லி அனுப்புறாங்க. அதே சமயம் தட்சே அங்க வராரு. மருமகனே, யார? சிவன, சதியோட அப்பாங்கிற முறையில நானும் உங்ககிட்ட உன்னை வேண்டி கேட்டுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. என்னத்த கேட்க போறாரோ அப்படின்னு எல்லா பேரும் அப்படியே முறைக்கிறாங்க. நந்தி தட்சனை பாக்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும். பக்கத்துல வந்து இந்த மாமனாரையும் மாப்பிள்ளையும் வெளி உலகத்தை சேர்ந்தவங்க பார்த்தாங்கன்னா எதிரும் புதிரும் தான் சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமில்ல, தத்துவங்கள்ல தான் உங்களுக்கும் எனக்கும் வேறுபாடு உண்டு. ஆனா அந்த வேறுபாடு மனதளவுல எனக்கு எப்போதும் எழுந்தது இல்ல அப்படிங்கிறாரு தட்சன். நான் இதுவரை பண்ணது எல்லாமே பிரபஞ்ச அதிபதிங்கிற அந்த பதவிக்காக, அந்த பதவியிலிருந்து செய்ய வேண்டிய அந்த விதிமுறைகளை எல்லாம் நான் ஃபாலோ பண்றேன். எல்லாருக்கும் முன்னாடி அந்த விதிமுறைகளை நானும் ஃபாலோ பண்ணி நானும் அதற்கு கட்டுப்பட்டவன் அப்படிங்கறத வெளி உலகத்துக்கு நான் காட்டியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஒரு கால் என் மேல தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற அத்தனை பேர் முன்னாடியும் கைஹூப்பி என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேட்கிறாப்ல. கைஹூப்பி மன்னிப்பு கேட்கிறார். அதை பார்த்து சரி குருநாதர்
நந்தின்னு எல்லா பேரும் மிரள்றாங்க. சதிக்கு சந்தோஷம், தான் அப்பா திருந்திட்டாரே அப்படின்னு. உங்களை அவமானப்படுத்தணுங்கிறது என்னோட நோக்கம் இல்ல அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறார். எந்த ஒரு உள்ளர்த்தத்தோட நான் எதுவும் செய்யலங்கிறார். எந்த உள்ளர்த்தமும் இல்ல அப்படின்ற பட்சத்துல எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்க அப்படிங்கிறாரு நம்ம சிவன். மன்னிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு பிறகு நீங்க வித்தியாசத்தை கேட்டிருக்கலாம், ஏதாவது விடையோ டவுட்டையோ நீங்க கேட்டிருக்கலாம். ஆனா நீங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்லல. ஒரு கால் உங்களுக்கு என்ன மன்னிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி விட்ட போறாப்ல. நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் உங்களுக்கு சந்தோஷம்னா ஆகட்டும் பிரபஞ்ச அதிபதியே, நான் உங்களை மன்னித்து விட்டேன் அப்படின்னு நம்ம சிவனே சொல்றாரு. உங்களை மன்னித்து அருள்கிறேன் அப்படிங்கிறார். ஆஹா ஆஹா சந்தோஷம் சந்தோஷங்கிறான் தச்சன். மன்னிப்பு கேட்க மட்டும் நான் இங்க வரல, இன்னொரு வேண்டுகோளும் இருக்குங்கிறார். அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி அப்படிங்கிறார். நான் கேட்க போற அந்த வேண்டுகோளை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் உண்மையான மன்னிப்பா நான் கருதுவேன் அப்படின்னு சொல்றாரு. வேண்டுகோள் என்ன சொல்லுங்கிறாரு சிவன். என்னோட பொண்ணுங்க எல்லா பேர்லயுமே சதிதான் எனக்கு ரொம்பவே பாசக்கார பொண்ணு. சதி மேல எனக்கு அம்புட்டு பாசம். என்றென்றும் சதி என் கண்ணு முன்னாடியே இருக்கணும் அப்படிங்கறதா என்னோட ஆசை. அதுக்கு தான் வீட்டோட மாப்பிள்ளையா கூட போன கல்யாணத்தை நான் பிக்ஸ் பண்ண பார்த்தேன். எது எப்படியோ அந்த கல்யாணம் தரப்பட்டு போய் கடைசியில நீங்க என்னோட மருமகனா வந்துட்டீங்க. எனக்கோ வயசாயிட்டே போகுது. என் கடைசி காலத்துல உசுர் போற நேரத்துல சதி வருவாளா இல்லையா நினைச்சு நினைச்சு நான் நொந்துகிட்டே இருப்பேன். அந்த எண்ணம் எனக்கு இப்பயே வந்துருச்சு. அதனால உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், என் மகளை என்கிட்ட இருந்து நீங்க பிரிச்சிடாதீங்க. என் வீட்லயே வீட்டோட மாப்பிள்ளையா நீங்க தங்கிரணும்னு அந்த பிட்ட போட்டு வர்றாப்ல. இப்படியே சிவனையே வீட்டோட மாப்பிள்ளையா பிடிக்க பாக்குறாரு இந்த தச்சன். அதுவும் விஜயாக்கா அந்த லேடி சகுனி போட்டு கொடுத்த அந்த பிளான் நீங்க செய்வீங்களா? என் வீட்டு மாப்பிள்ளையா இந்த அரண்மனையிலேயே நீங்க தங்கணும், தங்குவீங்களா அப்படின்னு கேக்குறாரு. எல்லா பேருக்கும் பேரதிர்ச்சி. நந்தி முறைக்கிறாரு. சப்த ரிஷிகள் ஆடி போறாங்க. அக்காமார்கள் அதிர்ச்சியில உரையறாங்க. நந்தி முந்துக்கிறாரு. இது நடக்கவே நடக்காது அப்படின்னு முதல்ல அவர் தான் பதில் சொல்றாரு. ஏன் நடக்காது அப்படின்னு விஜயா முன்னாடி வர. ஏன் நடக்காது? பிரபஞ்ச அதிபதியோட கிட்டத்தட்ட எல்லா மாப்பிள்ளைகளுமே வீட்டோட மாப்பிள்ளையா இங்க தானே இருக்காங்க. அப்படி இருக்க அதுலயும் குறிப்பா எல்லா பொண்ணுங்களையுமே ரொம்ப பாசக்கார பொண்ணு சதிதான். அப்படி இருக்க அவர் கேட்கறதுல என்ன தப்பு அப்படின்னு விஜயா பாயிண்ட பிடிக்கிறாங்க. இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, ஒரு காலமும் இதுக்கு நம்ம சிவன் ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கட்டத்துல நம்ம சிவன் நம்ம எல்லாரோட வாயடைக்கிற விதமா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்க வீட்டோட மாப்பிள்ளையா இங்க இருக்கிறதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது நான் இல்ல உங்க பொண்ணு தான், உங்க பொண்ணோட முடிவு எதுவோ அதையே நான் ஏற்கிறேன் அப்படின்னு அந்த உரிமையையும் சதி கிட்ட ஒப்படைத்து விட்டா எல்லா பேரும் மெர்சல் ஆயிடுறாங்க. சதி முழிக்கிறாங்க. உங்க வீட்டோட மாப்பிள்ளையா நான் இருக்கணும்னு சதி விரும்பினா அவசியம் நான் இருப்பேன், உங்க பொண்ணு கிட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு நம்ம சிவன் சொல்லி முடிக்கிற. நம்ம சதியோ இல்லப்பா அது நடக்காது, அது சரிப்பட்டு வராது, நாங்க கைலாய மலைக்கே போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா பிறந்த வீட்டுல இருக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? அப்பா அம்மா கூட இருக்கணும்னு உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம சரியோ அதெல்லாம் இல்ல டாடி, பிரச்சனை என்னன்னா தத்துவார்த்த ரீதியா உங்களுக்கும் என் புருஷனுக்கும் எப்பவுமே ஒத்து வராது. அவரால உங்களோட நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு இங்க வாழவும் முடியாது, உங்களால அவர் பண்ணக்கூடிய அந்த புரட்சிகளை தாங்கிக்கவும் முடியாது. அதனால அடிக்கடி உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை வரலாம், பகை கூடலாம். ஒரே வீட்டுல இருந்து மாமனாரும் மருமகனும் அடிச்சுக்கிட்டதை விட கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்து என்னைக்காவது ஒரு நாள் பாத்துக்கிட்டாலும் பாசத்தோட பாத்துக்கிட்டா அதுவே போதுமானது அப்படிங்கிறாங்க நம்ம சதிதேவி. நாங்க உடனே கைலாயத்துக்கு போகணும், அதுதான் சரி அப்படிங்கிறாங்க நம்ம சதி. அப்போ சப்த ரிஷிகள்ல ஒருத்தரான நம்ம பிரகமுனியோ இருந்தாலும் சதி புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு நல்ல நாள் பார்த்து தானே போகணும். அடுத்த 3 நாட்களும் கெட்ட நேரம், நல்ல நேரமே இல்ல, நல்ல நேரம் பார்த்து தான் நீங்க போகணும், அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிறாரு பிரகமுனி. அதுக்கு நம்ம தச்சன் சொல்றான், உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமில்ல, கூட போறது யாரு? எல்லாம் வல்ல அந்த ஈசன். ஈசனுக்கு சுபகாலம் அசுபகாலம் அப்படின்னு எதுவும் இல்ல, நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு எதுவும் இல்ல, இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் சிவன். அவரு நல்ல நேரம் பார்த்துட்டு போகணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு பிரகமுனியோட வாயை அடைக்கிறார். இன்னைக்கே கைலாயத்துக்கு போகணும்னு என் பொண்ணு முடிவு பண்ணிட்டா அதை யாராலும் மாத்த முடியாது, அவங்க இன்னைக்கே புறப்பட்டு போறதுக்கான அந்த வேலைகளை பாருங்க அப்படின்னு தச்சனே ஒத்துக்கிறார். அப்ப கூட நம்ம ரேவதி அக்கா வந்து ஒரு நாள் வேணா லேட்டா இருந்துட்டு போலாமே, ஒரு நாள் தங்க அப்படின்னு கேக்குறாரு. யாரு? நம்ம ரேவதி அம்மா கேக்குறாங்க. சதியை இங்க இருந்து அனுப்புறது முன்னாடி எங்க சைடுல நாங்க செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள் நிறைய இருக்கு, கொஞ்சம் ஒரு நாள் அனுமதி கிடைக்குமா அப்படின்னு சிவனை பார்த்து ரேவதி கேட்க, அது பெண் வீட்டாரோட உரிமை, அதில் தலையிட எனக்கு அதிகாரம் இல்லை, உங்கள் விருப்பம் அப்படின்னு சிவனே சொல்லிடுறாரு. அப்படியா, சந்தோஷம் சந்தோஷங்கிறாங்க ரேவதி. சதி எங்களை விட்டு பிரிஞ்சு செல்றதுக்கு முன்னாடி, இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி நதி பூஜைன்னு ஒரு பூஜை செய்யணும், அது ரொம்ப அவசியமான ஒரு பூஜை அப்படிங்கிறாங்க ரேவதி. நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இப்பயே அந்த நதி பூஜைக்கான வேலைகளை பாத்துருவோம் அப்படிங்கிறாங்க ரேவதி. அவரும் சரி என்று தலையசைக்க நதி பூஜைக்காக அக்காமார்க சதியை கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தச்சன் சிவனை ஒரு பார்வை பாப்பாப்ல. அப்படியே அங்க கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம சதியை காமிச்சா சதி கொஞ்சம் சோகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை வருஷமா இவங்க வாழ்ந்த இடம், இவங்க ரூம், இவங்க குடும்பம், இவங்க அம்மா அக்கா அப்பான்னு எல்லாரும் கூட இவங்க எவ்வளவு பாசமா நேசமா ஒண்ணு மண்ணா வாழ்ந்தாங்க வச்சாங்க. அந்த நல்ல நல்ல தருணங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அழுகுறாங்க. ஏன் அழுகாதன்னு சொல்லிட்டு அக்காமார்க வந்து அட்வைஸ் பண்ற ரேஞ்சுக்கு அழுக. அதுக்கப்புறம் அம்மா வராங்க. இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. பிரிஞ்சு போற அந்த நேரத்தை தான் இவங்க இந்த மாதிரி ஃபெயில் பண்றாங்க அப்படிங்கறத அம்மா புரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும் இப்படியே அழுதுகிட்டே இருந்தா நதி பூஜையை யாரு பண்றது, வாங்க வாங்க நதி பூஜை
பூஜைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அழுகையை கட்டுப்படுத்த இவங்க முயற்சி பண்ணா இவங்களுக்கு அவங்களையும் மீறி அழுக வருது. சரி வாங்க பூஜைக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த பக்கம் பிரகமுனியை வர சொல்றாரு தட்சன். விஜய் அங்க இருக்காங்க. பிரகமுனியோட கையில ஒரு புல்ல கொடுத்து தண்ணியை ஊத்தி இந்த அரண்மனையில தட்சனோட ஆலோசகர் பதவியை நான் உனக்கு கொடுத்தேன். அப்படி கொடுக்கும்போது நீ பண்ண அந்த உறுதிமொழி உனக்கு ஞாபகம் இருக்கா? எங்கே அந்த உறுதிமொழியை அப்படியே திரும்ப சொல் அப்படின்னு கேட்கிறாரு தட்சன். அவர் அந்த உறுதிமொழியை மறுபடியும் சொல்றாரு. மகரிஷி பிரகுவான நான் இறைவனை சாட்சியா கொண்டு உறுதிமொழி ஏற்கிறேன். பிரபஞ்ச அதிபதி தட்சனோட ஆலோசகன் என்ற வகையில என்றென்றும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏற்ற கடமையை நிறைவேற்றுவேன். பிரபஞ்ச அதிபதியோட நன்மையும் சேவையுமே எனது தர்மம். அந்த கடமையை தர்ம நெறி மாறாம பரிபாலனம் செய்வேன். பிரபஞ்ச அதிபதி தட்சனோட ஆணை எதுவா இருந்தாலும் அதற்கு நான் அடிபணிவேன். ஏற்ற பதவிக்கு இரக்கம் ஏற்படாது உற்ற வகையில ரகசியங்களை காப்பேன் அப்படின்னு அந்த உறுதிமொழியை திரும்ப சொல்றாரு. இந்த உறுதிமொழி உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இப்ப நான் ஆணை பிறப்பிக்கிறேன். இனி எந்த காரணத்தை கொண்டும் அசுப நேரம் குறித்து அடுத்த 3 நாள் கெட்ட நேரம் இந்நேரத்துல சதிங்க இருந்து போக கூடாது அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா, அதை நிப்பாட்டுங்க. யாருக்கிட்டையும் இனிமே அந்த அசுப நேரம் கொடுத்து நீங்க எதுவும் பேசக்கூடாது, இது எனது ஆணை அப்படின்னு ஒரு ஆர்டரா போடுறாப்ல. இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சுப அசுப குணங்கள் நேரங்கள் இது எதுவுமே சிவனை தாக்காதுங்கிறது உண்மைதான். ஆனா ஆதிபரா சக்தியா இருந்தா கூட மனித ரூபத்துல பிறப்பெடுத்திருக்கிறவங்க உங்க பொண்ணு சரி. அதனால அவங்களுக்கு தோஷம் நல்ல நேரம் கெட்ட நேரம் இது எல்லாமே அவங்களுக்கு இயற்கையிலேயே வரும். அந்த வகையில கெட்ட நேரத்துல அவங்க புறப்பட்டு போனா அவங்க போற இடத்துல இனிமையா சந்தோஷமா அவங்க இருக்க முடியாது. அவங்கள தோஷம் பற்றி கொள்ளும். கெட்ட நேரம் அவங்கள பிடிக்கும். அது மட்டும் இல்லாம போனவங்க அதுக்கப்புறம் பிறந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு திரும்ப வந்தாங்க அப்படின்னா அவங்களோட தோஷமும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த கெட்ட விஷயங்களும் அப்படியே பிரபஞ்ச அதிபதியான உங்களையும் பற்றிக்கும். ஏன்னா நீங்க அவங்களோட அப்பா. சோ அவங்களுக்கு சேதாரம் ஏற்பட்டா அந்த சேதாரம் உங்களையும் தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. யோசிங்க அப்படின்னு விட்ட போடுறாரு நம்ம பிரகுமுனி. அதுக்காக தான் நான் அதை தடுக்க முயற்சி பண்றதா வேற சொல்றாரு. உங்களை எச்சரிக்கிறது என்னோட கடமை. அதனாலதான் திரும்ப திரும்ப அதை பத்தி உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னதும் அழிவை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறவன் பயந்தாங்கோலி. நான் பயந்தவன் அல்ல, நடப்பது நடக்கட்டும் பாத்துக்கலாம், இத பத்தி நீ பேசாதையா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுறாரு. அந்த பக்கம் நதி பூஜைக்காக சதியையும் சிவனையும் கூட்டிக்கிட்டு அக்காமார்களும் அம்மாவும் வந்திருக்காங்க. சடங்கு ஆரம்பமாகுது. சம்பிரதாயங்கள் ஆரம்பமாகுது. சதியோட கையால மங்களகரமா மலர்கள் நதியை நோக்கி தூவப்படுகிறது. நதி தேவியே, அது கங்கா நதி நினைக்கிறேன். சோ கங்கை அன்னைய நினைச்சு அவங்க சாமி கும்பிடுறாங்க. மங்களகரமான பூவை தூவியாச்சு. அதுக்கப்புறம் குங்கும பூவை எடுத்து தூவ சொல்றாங்க. அதையும் தன் பொன்னான கரங்களால ஆலாத்தி மாதிரி ஆலாத்தி எடுத்து கங்கை நதிக்கு செய்ய வேண்டிய அந்த மரியாதையை செய்யறாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம சடங்கு முடிய போற நேரம். அடுத்து கடைசியா ஒரே ஒரு சம்பிரதாயம் தான் இருக்கு. நீங்க 2 பேரும் இந்த நதியில உங்களோட பிம்பத்தை கலங்காத மாதிரி அப்படியே பாருங்க. உங்கள் 2 பேரோட பிம்பமும் அப்படியே தெரியணும். உங்க 2 பேரோட பிம்பமும் சலனமே இல்லாம நதியில எவ்வளவு அழகா தெரியுதோ அந்த லெவலுக்கு கல்யாண வாழ்க்கை உங்க 2 பேருக்கு நடுவுல சீரும் சிறப்பும் செழிப்புமா இருக்கும் அப்படிங்கிறாங்க அம்மா. நந்தியார்ல இருந்து எல்லா பேருக்கும் அது சந்தோஷம் தான். அக்காமார்களும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நதியில இவங்களோட பிம்பம் எந்த லெவலுக்கு தெளிவா தெரிய போகுது அப்படின்றத பாக்குறதுல ஆர்வம். நதியும் எட்டி பாக்குறாப்ல. எல்லா பேரும் அவங்களோட பிம்பத்தை பாக்குறாங்க. லைட்டா அந்த பிம்பம் தெரிய ஆரம்பிக்குது. அடுத்த கணமே நதியில அந்த சலனம் அதிகமாகுது. நதி கொஞ்சம் பெருக்கெடுக்குது. அலைகள் அதிகமாகின்றன. ஒரு அலை 2 அலை வீசின இடத்துல ஏகப்பட்ட அலைகள் வீசுது. இவங்களோட பிம்பமே தெரியாத ரேஞ்சுக்கு கங்கை நதி அலை பாயுது. சலனம் அதிகமாகுது. ஐயோ என்ன இது அபசகுணம் அப்படின்னு அக்காமார்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சிவனோட முகத்துல இது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கவலையோ பயமோ இல்ல. பொண்ணு வீட்டுக்காரங்க தான் பயப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. இது நல்ல காலத்துக்கான நல்ல நேரத்துக்கான அறிகுறியா தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. மேபி நம்ம பிறகு முடி சொல்லிக்கிட்டு இருந்தாரே கெட்ட நேரம்னு, அதுதான் இப்படி சின்ன சின்ன சமிச்சைகளை எடுத்து சொல்லுதோ. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும்போது அலை இன்னும் பயங்கரமா ஆர்ப்பரிக்குது, கொந்தளிக்குது. நதியோட நீர்மட்டம் கொஞ்சம் கொஞ்சமா மேல எழும்ப ஆரம்பிக்குது. சதி லைட்டா பயந்து சிவன் பின்னாடி போய் நின்னுப்பாங்க. எல்லா பேருக்குமே லைட்டா ஒரு பயம். என்ன இது அப்படின்னு பயப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. ஏன் சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல ஏன் இந்த மாதிரி ஒரு அனர்த்தம், ஏன் இந்த அனர்த்த அறிகுறி அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்க பயப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. அப்பயும் நம்ம சிவன் சிரிச்ச முகத்தோட தான் அங்க நடக்கிற இந்த கலவரத்தை பாத்துக்கிட்டு இருக்காப்ல. அடுத்து என்ன ஆகும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம். தேங்க்யூ.